72வது தேசிய விருது வழங்கும் விழா நடத்தினாங்க. சில படங்களுக்கு விருதுகளும் கிடைச்சிச்சு. கேப்டன் மில்லர், அமரன் போன்ற மூவிலுக்கு விருதுகள் கிடைச்சிருந்துச்சு. அதுல பல பேருக்கு மாற்று கருத்துக்கள் இருந்துச்சு. எனக்குமே அதுல ஒரு சில மாற்று கருத்துகள் இருந்தாலும் அப்பதான் நான் யோசிச்சேன், நம்ம சேனல்ல நமக்கு பிடிச்ச படங்கள், நம்ம பார்த்த படங்கள், மக்கள் முடிவு பண்ண சில படங்களுக்கான விருதுகள் கொடுக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணேன். அயலர் விருதுகள் வழங்குறேன். தமிழ் திரைப்படங்களுக்கு மட்டும்தான். கொஞ்சம் வருஷத்துல இந்திய திரைப்படங்களுக்கு அயலர் விருதுகள் கண்டிப்பாக வழங்கப்படும் நம்புறேன். மிஷின் சாப்டர் 1 அச்சம் என்பது இல்லையே. எத்தனை பேருக்கு இந்த படம் வந்தது தெரியும்னு தெரியல. கண்டிப்பா சில பேர் பார்த்துருப்பீங்க. இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளேவும் சினிமோட்டோகிராஃபியும் பயங்கரமா இருக்கு. கண்டிப்பா உங்களால ஹாலிவுட் லெவல் மேக்கிங்கை இந்த படத்துல பார்க்க முடியும். விஜய் அவர்கள் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தாரு. அருண் விஜய் இந்த படத்துல லீட் ரோல்ல நடிச்சிருந்தாரு. எமி ஜாக்சன் ஒரு மிட் ரோல்ல நடிச்சிருப்பாங்க. விஜய் அவர்கள் இயக்கத்துல மதராசப்பட்டினத்துல அறிமுகமாயிருப்பாங்க. ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த படத்துல 2 பேரும் இணைய போறாங்கன்னு சொன்னப்பவே கியூரியாசிட்டி அதிகமாச்சு. படத்தோட கதை எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி நல்ல கதையை நல்ல ஸ்கிரீன் பிளே சினிமோட்டோகிராஃபியோட இந்த படத்துல மேக் பண்ணனால அந்த அவார்டை இந்த படம் வாங்குது. பெஸ்ட் சினிமோட்டோகிராஃபி அண்ட் ஸ்கிரீன் பிளே. கண்டி படத்துல ஒரு நல்ல கதை இருக்கு. ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் தெரிக்க விட்டுருப்பாங்க. ஹாலிவுட் ஸ்டைலில் நீங்கள் ஒரு ஃபைட் சீன்ஸ்லாம் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். அருண் விஜய் அவருடைய முழுமையான நடிப்பை வெளிக்கொண்டு வந்திருப்பார். இந்த படம் நடந்துருச்சுக்கையிலே அவர் கையில் ஆக்சிடென்ட் ஆகி படம் ஷூட்டிங் கொஞ்ச நாள் கேன்சல் பண்ணப்பட்டுச்சு. இருந்தாலும் அவர் கை சரியாகலை. திரும்பி படங்களை நடிச்சு கொடுத்தார். அயலான் இந்த படத்தோட இணை தயாரிப்பாளர் பேண்டம் விஎஃப்எக்ஸ். இவங்க தான் இந்த படத்துக்கு சிஜிஐ விஎஃப்எக்ஸ் எல்லாம் பண்ணியிருந்திருப்பாங்க. ரொம்ப வருஷம் இந்த படத்துக்காக சிஜிஐ ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அதனால இந்த படத்தை இப்போ போய் பார்த்தாலும் அந்த படத்தில் வர ஏலியன் ரொம்பவே ரியலிஸ்டிக்காக புஷ் பண்ணியிருந்திருப்பாங்க. ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருக்கிறது. இந்தியா சினிமாலே ஒரு பெஸ்ட் ஏலியன் சிஜிஐ பண்ணதுன்னா அது இந்த படம் தான். தாண்டி நிறைய இடத்துல ரியலிஸ்டிக்கான சிஜிஐ ஒர்க் பண்ணியிருந்திருப்பாங்க. அதனால அயலான் படத்துக்கு பெஸ்ட் சிஜிஐ விஎஃப்எக்ஸ் அவார்ட் கிடைக்கிது. டிமாட்டி காலனி 2 வெஜன்ஸ் ஆஃப் தி அன்ஹோலி. அருண்நிதி அவர் இந்த படம் பார்ட் 1 நடிக்கும்போது அவரே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்திருக்க மாட்டார். இந்த டிமாண்டி காலனி ஒரு ஏரியாவுக்கு போய் யூடியூபர்ஸ் எல்லாம் படம் எடுத்து அங்கே இருக்க போலீஸ் ஒரு கட்டத்தில் துரத்தி அந்த இடத்த தடை செய்வாங்கன்னு சொல்லி அந்த அளவுக்கு இந்த பார்ட் 1 இந்த படத்தோடது ஹிட்டாக இருந்துச்சு. அதுக்கான எக்ஸ்பெக்டேஷன் பார்ட் 2க்கு இருந்துச்சு. இருந்தாலும் இதில் ஓவர் ஃபேண்டசி இருந்தனால ஆடியன்ஸ் 2 வகையாக பிரிஞ்சாங்க. ஒரு தரப்பில் இருந்து ஆதரவு இருந்தாலும் இன்னொரு தரப்பில் இருந்து கொஞ்சம் எதிர்ப்பு இருந்துச்சு. அதை தாண்டி படத்தில் மியூசிக்ஸ் அண்ட் பிஜிஎம் ஒர்க்ஸை பார்த்தீங்க அப்படின்னா தெரிக்க விட்டுருப்பாரு சாம் சிஎஸ். பெஸ்ட் மியூசிக்ஸ் அண்ட் பிஜிஎம் அயலர் விருது டிமாண்டி காலனி 2க்கு கிடைச்சிருக்கு. ஹாரர் மூவிஸில் முக்கியமாக இந்த மாதிரி டிமாண்டி காலனியான படங்கள் எல்லாத்துலேயும் பிஜிஎம்மும் மியூசிக்ஸும் கனெக்ட் ஆகும்போது தான் படம் இன்னுமே த்ரில்லருக்கான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். இந்த படத்தில் சாம் சிஎஸ் ஒரு பயங்கரமான தீமை கடைசியில் ஒரு சின்ன கேரக்டராக ப்ளே ஆகிறதுக்கு கொடுத்துருப்பாங்க. அதுதான் இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட். கருடன் படத்தோட கதை ஆரம்பத்தில் சாதாரண கிராமத்தில் இருந்து ஆரம்பிக்கும். படம் பார்க்கும்போது தெரியாது படத்தோட கதை என்ன மாதிரி அமைஞ்சிருக்குன்னு சொல்லி. போக போக தான் புரிய வரும். சூர்யா அவர்களோட கதாபாத்திரமே முடிஞ்ச அளவுக்கு நேர்மையான ஒரு நண்பனாகவோ விசுவாசமாக ஒரு நபருக்கு வாழக்கூடிய கதாபாத்திரம். அந்த கதாபாத்திரத்தோட குணத்தையுமே விரும்பின பிடிச்ச ஒரு கதாபாத்திரத்தில் சசிகுமார் அவர்கள் நடிச்சிருப்பார். இது ரெண்டுமே ஒரு காம்ப்ளெக்ஸான ஸ்டோரி. இவங்க கிட்ட இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை தாண்டி இவங்க 2 ஃப்ரெண்ட்ஸ் சசிகுமாரும் உன்னி முந்தனுக்கும் இருக்கிற அந்த சண்டை படத்தில் அது சூரிய என்ன மாதிரி மாற்றுது. படத்தோட இடைவெளி வரையில் அவரோட நடிப்பு எந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லி தான் ஒரு காமெடி நடிகன் மட்டும் இல்லை, அதை தாண்டி என்னால் என்ன வேணாலும் செய்ய முடியும் அப்படின்னு நடித்து காட்டியிருப்பார். அது சாதாரண விஷயம் இல்லை. படத்தோட கதை எவ்வளோ ஆழமாக இருக்க போய் அந்த கதாபாத்திரத்தை இவர் பிடிச்சி பண்ணியிருக்காருல்ல. ஆரம்பமே கதை. அதனால் சிறந்த கதை அப்படிங்கிற அயலர் விருதை இந்த படம் வாங்கியிருக்கு. கங்குவா யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க அவார்டில் இந்த படம் வரும்னு சொல்லிட்டு. அவார்ட் தரக்கூடிய அளவுக்கு இந்த படத்தில் ப்ரொடக்ஷன் வேல்யூ இருக்குது. இந்த படத்தில் செலவு பண்ணியிருக்கிற எல்லா விஷயத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா தரமான ஒரு ஹாலிவுட் லெவலுக்கான ப்ரொடக்ஷன் வேல்யூ செலவு பண்ணியிருந்திருப்பாங்க. ரொம்பவே குவாலிட்டியாக இருக்கும். சூர்யா அவர்களோட அர்ப்பணிப்பான நடிப்பை உங்களால் பார்க்க முடியும். எல்லாத்தையும் தவிடுபடி ஆக்குற மாதிரியான போர்ஷன்ஸ் டைலாக்ஸும் கொஞ்சம் யாருக்கும் புரியாது. அதை தாண்டி பெஸ்ட் ப்ரொடக்ஷன் வேல்யூ உள்ள மூவினா இதுதான். அந்த அவார்டை இந்த படம் வாங்குது. தங்கலான் இந்த படத்தையும் கங்குவாயும் தயாரித்தது கிரீன் ஸ்டுடியோஸ். இவங்க பண்ண மேஜர் மிஸ்டேக்குன்னா இதுதான். 2 பெரிய படங்கள், 2 பெரிய ஆக்டர், கதையில் முடிஞ்ச அளவுக்கு புரிகிற மாதிரியான டைலாக்ஸ் வச்சுருந்துருக்கணும். பேசினது 2 படத்துலேயும் தமிழ் தான். ஆனால் அது ரொம்பவே பியூராக இருந்தனால பார்க்குறவங்களுக்கு நிறைய பேருக்கு வார்த்தைகள் புரியலை. அது இந்த படத்துலேயும் தொடர்ந்துச்சு. அதுதான் இந்த படத்துக்கான இன்னொரு மிகப்பெரிய பேக்லாஸ்.
அதை தாண்டி இந்த படத்தில் விக்ரம் அவர்களோட நடிப்பை அர்ப்பணிச்சிருப்பாரு. அவரால் எந்த மாதிரியான ஒரு நடிப்பை வெளிப்படுத்த முடியும்னு காமிச்சிருந்திருப்பாரு. கமல் அவர்கள் கூட இந்த அளவுக்கு இறங்கி நடிப்பாரான்னு வந்து கேட்டிங்கன்னா எனக்கு தெரியலை. ஆனால் அவருக்கான வயது தாண்டி இருந்துச்சு. விக்ரம் அவர் நடிப்பேன் அப்படிங்கிற மாதிரியான அவரோட முழு ஆக்டிங் பொட்டன்ஷியலை இந்த படத்தில் இறக்கியிருக்காரு. இவர் நினச்சா 5 கமர்ஷியல் படத்தை கொடுத்துட்டு ஜாலியாக இருக்கலாம். அதை தாண்டி பெஸ்ட் ஆக்டிங் தான் கொடுப்பேன்னு வந்து சொல்கிறாரு. அதனால பெஸ்ட் ஆக்டருக்கான அவார்ட் இந்த படத்துக்கு ஐலர் விருதுலேருந்து கொடுக்குறோம். மகாராஜா மிகப்பெரிய பிரச்சனைக்கான உண்டாகப்பட வேண்டிய படம் இது. மயிர் இலையில தப்பிச்சிருச்சுன்னு சொல்ல முடியும். இதுக்கான காரணம் படத்தோட திரைக்கதை. அதுக்காக கதை வந்து கேவலமாக இருக்குன்னு வந்து சொல்ல மாட்டேன். கதை வந்து ரொம்பவே வந்து டார்க்காக வந்து இருக்கும். அதை தாண்டி இவங்க பண்ண திரைக்கதை, அது மேலே இந்த படத்தோட மியூசிக்ஸ் அண்ட் பிஜிஎம், அதை தாண்டி படத்தில் சினிமாட்டோகிராஃபி எல்லாமே வந்து பயங்கரமாக வந்து இருக்கும். இதெல்லாம் மொத்தமாக ஒரு ஆள் தான் இணைக்க வந்து முடியும், இயக்குனர். அது இந்த படத்தில் நித்திலன் பயங்கரமாக வந்து பண்ணியிருந்திருப்பார். அவரால் முடிஞ்ச எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக பண்ணனால படத்தில் எந்த ஒரு இடத்துலையும் சுவாரஸ்யம் குறையாமல் பதற்றத்தோடய வந்து கொண்டு வந்து போயிருப்பாங்க. இதுக்கான முழு காரணமும் இயக்குனர் தான். அவர் முடிஞ்ச அளவுக்கு இந்த படத்தில் ஒரு பயங்கரமான திரைக்கதையை சொல்ல முயற்சிருந்திருப்பார். அது இந்த படத்தில் ஒர்க் அவுட்டும் ஆகியிருக்கு. அதனால் பெஸ்ட் டைரக்டர் அவார்ட் ஐலர் விருதுகளில் இருந்து இந்த படத்துக்கு போகுது. 2வது படத்திலேயே தான் ஒரு மிக சிறந்த இயக்குனர் அப்படின்னு நித்திலன் நிரூபிச்சுட்டு. ஆமாம், 2024 தமிழ் நாடக கலையை பற்றி ஒரு உருவாகின படம் இது. ரொம்ப நாள் கழித்து இளையராஜா அவர்கள் ஒரு புது நடிகருக்கு பாட்டு போட்டு கொடுத்துருக்காரு. படத்தில் பாட்டும் பயங்கரமாக வந்து இருக்கும். இந்த படத்தை இயக்குனதும் இயக்கி நடித்ததும் பாரி இளவழகன், ஒரு புதிய நடிகன் 2024 கிடச்சிருக்காரு. ரொம்ப நல்லா அந்த கதாபாத்திரத்தை ஒன்றி இவரோட கதையிலேயே எழுதியிருப்பார். எனக்கு தெரிஞ்சு வேற எந்த ஒரு நடிகரும் இந்த கதாபாத்திரத்தில் நடிக்க யோசிச்சிருப்பாங்க. இவரே அதை முன் வந்து நடித்தனால இந்த படத்துக்கு ஒரு உயிரோட்டம். படம் வெளியாகி ரொம்ப பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு. ஆனால் அதுக்கான வசூல் கிடைச்சிச்சான்னு வந்து கேட்டிங்கன்னா இல்லை. அது ரீசன் இன்டர்வியூவில் அன்பே டயனாங்கிற ஒரு படத்தை தயாரித்து நடித்தார். அதில் அவரே சொல்லியிருந்தார், இனிமேல் ஜாமா மாதிரி படங்கள் எடுக்கிறது கஷ்டம்னு வந்து சொல்லி. இந்த மாதிரி நாடக கலையை வச்சு படம் நல்லா கொடுத்துட்டு இந்த கதையிலேயே இன்னொரு வித்தியாசமான படத்தை உருவாக்குங்கன்னு என்னை கேட்டால் சொல்லுவேன். இந்த படத்தில் நல்லா நடித்தனால பெஸ்ட் ஆக்டர் ஐலர் அவார்ட் இந்த படத்துக்கு போகுது. இப்போ நான் சொல்லப்பட்ட படங்களில் நீங்கள் எந்த படம் பார்த்துருக்கீங்க? எந்த படங்கள் எல்லாமே அதுக்கு தகுதியாக வந்து இருக்குது? உங்களுக்குன்னு ஒரு சில படங்களுக்கு விருதுகள் கொடுத்துருந்துருக்கலாம், இல்லை இந்த படத்துக்கு வேற ஒரு விருது கொடுத்துருக்கலான்னு சொல்லி யோசனை இருக்கும். அதையெல்லாம் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஐலர் விருது இனிமேல் வருஷத்துக்கு ஒரு தடவை நேஷ்னல் அவார்ட்ஸ் மாதிரி நம்ம சேனலில் சிறந்த படங்களுக்கான விருதுகள் கொடுக்க போகிறோம். உங்களுக்கு ஏதாச்சும் இதில் மாற்று கருத்து இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.